வணக்கம். பாண்டியன் ஸ்டோர்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மீனாவும் செந்திலும் பேசிட்டு இருக்காங்க. "என்ன நீ ஆஃபீஸ் போலியான்ட்டு?" "இல்லங்க, இன்னைக்கு வந்து ஸ்டேஷனுக்கு போணும். அந்த நகையெல்லாம் குடுக்கணும்ல. அதனால அத்தை, மாமாலாம் போறாங்க. நான் கூட போறேன்னு" சொல்றாங்க மீனா. "அதான் மீனா, சரி நீ கூட போயிட்டு வா. அப்பதான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்." "ராஜி வரல." "இல்ல ராஜி வரலங்க. நான் மட்டும் தாங்க போறேன்." அப்படின்றாங்க. கூட சரவண மாமா வந்தே ஆகணும்ல, அவர் வருவாரு அப்படின்றாங்க. நீங்க இல்ல நானுமே ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டேன். நான் கடைக்கு போலான்னு இருக்கேன். அப்பா கடை தொறந்தாரா இல்லையான்னு தெரியல. இல்ல உங்க மாமனார் கடையெல்லாம் தொறந்திருப்பாரு. நான் எதுக்கோ போறேன்ட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. மீனாவும் யோசிக்கிறாங்க. என்னடா இவர்கிட்ட நகை பத்தின விஷயம் சொல்லாமா வேணாவா அப்படின்ட்டு மனசுல யோசிக்கிறாங்க. வேணாம் வேணாம் அது வேற வம்பாயிடும். இவ்வளவு நாள் ஏன் சொல்லலன்னு சொல்லிட்டு நம்மள தான் வைவாங்க. நம்ம சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வீட்டுல எல்லாருமே ரெடியா வராங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாண்டியன் கடையில இருக்காரு. நம்ம கடையை வந்து நம்ம கதிர் தான் பாத்துக்கிறாரு. ஏன்பா கடைக்கு வந்தீங்க? நான் பாத்துக்க மாட்டேனா? அன்னைக்கு வேற நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்ல, நீங்க போக வேண்டியது தானே, நான் பாத்துக்கிறப்பா அப்படின்னாங்க. பரவாயில்ல இருக்கட்டும்ப்பா, எத்தனை நாள் தான்ப்பா நான் விட்டதே பார்த்து நிற்க முடியும், எனக்கும் மன உளைச்சலா இருக்கு, இப்படி கடைக்கு வந்தா பெராக்கா இருக்கும்ல, அதெல்லாம் வந்தேன் அப்படின்றாங்க. இவங்க 2 பேரும் பேசினே இருக்க சொல்ல வியாபாரத்தை கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் செந்திலுமே கடைக்கு வராங்க. அம்மா எப்படி இருக்காங்க விசாரிக்கிறாங்க. அண்ணன் எப்படியும் பரவாயில்ல அப்படின்றாங்க. பரவாயில்ல அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. சரி, கடை வியாபாரத்தை செந்திலும் கதிருமே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து மீனா, கோமதி, பாண்டி எல்லாமே சரவணன் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு உடனே ராஜி கிட்ட இருந்து கால் வருது மீனாக்கு. என்னக்கா என்ன ஆச்சு, நகையெல்லாம் வந்து வாங்கிட்டாங்களா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. இல்ல இன்னும் தங்கமயிலக்கா அவங்க அம்மாலாம் இன்னும் யாருமே வரல, வந்தாதான் தெரியும் அக்கா, நகை விஷயம் நினைச்சா எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்றாங்க. இதுல என்ன நம்ம பயப்பட வேண்டியது எதுவுமே இல்லை, ஒன்றும் நம்ம மறைச்சிட்டு அந்த விஷயத்த அவ்வளவுதான். ஆனா வந்து எல்லாமே டூப்ளிகேட் நகை தானே. அந்த பொம்பளை வந்து தங்கமயில் அக்கா வாழ்க்கைய பத்தி நினைச்சதுன்னா ஒழுங்கு மரியாதையா இருந்தத மட்டும் 8 பவுன் மட்டும் வாங்கிட்டு போவோம். இல்லன்னா அதான் மாட்டின்னு முழிக்க போகுது. நீ வேணா பாரேன் அப்படின்றாங்க. இல்லக்கா அத நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அந்த பொம்பளை எது வேணா செய்யும்ல. இப்ப என்னென்ன பொய் சொல்ல போதோ தெரியலேன்னு சொல்லிட்டு ராஜி மீனா கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கவலைப்படாத ராஜி, பார்த்துக்கலாம். நான் தான் கூட இருக்கேன்ல. நான் பார்த்துக்கிறேன் அத்தை மாமாவ அப்படின்றாங்க. நீ அரசியும் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க. ஆச்சுக்கா சாப்பிட்டேன்னு ராஜியும் சொல்றான். இந்த நேரத்துல வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரவணன், பாண்டியன், கோமதி எல்லாருமே. தங்கமயில மட்டும் ஸ்டேஷனுக்கே வரலங்க. இந்த பாக்கிய வீட்லயே தங்கமயில வச்சிருக்கா, நீ எதுவும் வராதன்னு சொல்லி வச்சிருக்கா. ஏன்னா இவ வந்து வாய் விட்டு ஒளரிடுவான்னு சொல்லிட்டு வரவிடான்னு சொல்லி இந்த பாக்கியமும் மாணிக்கமே வராங்க. 2 பேரும் திரு முடிச்சுட்டு வராங்க. அவங்க கூட வக்கீலும் வராங்க. பாண்டியனோட வக்கீலும் வராங்க. லேடி கான்ஸ்டபிளும் வந்து கூப்பிடுறாங்க. எல்லாரும் உங்களை மேடம் கூப்பிடுறாங்க, உள்ள வாங்க அப்படின்ட்டு. அந்த போலீஸ் மேடம் எதிரில் வந்து எல்லாரும் ஆஜராங்க. எல்லாருமே ஆஜராகிறாங்க. பாக்கியத்தோட வக்கீல் மாணிக்கம், பாக்கியம். இந்த பக்கம் கோமதியோட வக்கீல் வச்ச வக்கீல் பாண்டி, சரவணன் எல்லாருமே இருக்காங்க. மீனா எல்லாருமே இருக்காங்க. நகையெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் பார்த்துட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு பாக்கியம் வந்து புருஷனை அப்படியே ஒரு முழிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு, மாட்டிக்க போகிறேன்னு. எல்லாம் பார்த்துக்கலாம்யா, எல்லாம் நான் பிளானோடு தான் வந்திருக்கேன், நான் சும்மாவை நான் போவேன், மொத்தத்தையும் ஆட்டையை போட்டு அவங்க குடும்பத்தையும் மொட்டை அடிச்சுட்டு நான் போகிறேன். நம்ம போட்டதெல்லாம் போலி நகை தான். 80 பவுன் சொன்னோம். இன்னைக்கு நகை என்ன விலை விற்கிது, ஒரு சவரம் என்ன விலை விற்கிது, 80 பவுன்னா என்ன ஆச்சு, மொத்தத்தையும் நம்ம ஆட்டை போட்டு தான் போகிறோம், நீ கவலைப்படாதன்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக வந்திருக்காங்க இந்த பாக்கியம். இந்த நகையெல்லாம் பார்த்துட்டு ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க. போச்சே எல்லாமே போச்சே, முதலுக்குமே மோசமாச்சு. நாங்கள் 80 பவுன் போட்டு கட்டி கொடுத்தேன் என் பொண்ணுக்கு, என் பொண்ணு வாழ்க்கையே சிழிஞ்சு போச்சு. இந்த நகை எல்லாமே கவரிங்காக மாற்றிட்டாங்களே, தங்கமே இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே மேடம், இப்போ பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு ஒப்பாரி வைக்கிறாங்க. அம்மா சும்மா இருமா, டேஷன்னா இது மீன் மார்க்கெட்டா, எதுக்கு இப்படி கத்துற, பார்த்துட்டு தானே இருக்கும், எதுக்கு நீ ஆவேசப்பட்டு கத்துறன்னு கேட்குறாங்க. இல்லை மேடம், நாங்கள் 80 பவுன் எங்கள் பொண்ணுக்கு போட்டு கொடுத்தோம் மேடம், இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கவரிங்காக இருக்குது மேடம், எல்லாம் துரு பிடிச்சிருக்கு அப்படின்னு அழுகுறாங்க. பாக்கியத்தோட வக்கீல் செக் பண்ணி பார்க்குறாங்கன்னா எல்லாமே கவரிங்காக இருக்கு, ஒரிஜினல் நகை மாதிரி இல்லையே என்னன்னு கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிற சரவணன் ஒரு பக்கம் ஷாக்கு, கோமதி, பாண்டியன்லாம் அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாரு. என்னது இந்த பொம்பளை இவ்வளோ பெரிய பாறாங்கல், ஏற்கனவே பாறாங்கல் தூக்கி போட்டுடுச்சு, இப்போ நான் மலையே தூக்கி தலையில் வைக்கிது, நம்ம எப்படி தாங்க போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்காங்க. மீனாவை கேட்குறாங்க, என்ன பேசுகிறீங்க, ஒழுங்கு மரியாதை உண்மை சொல்லுங்கள், வாய்க்கு வந்த பிள்ளைலாம் பொய் பேசுகிறவளை வச்சுங்க அவ்வளோதான் அப்படின்னு திட்டுறாங்க. கோமதி என்ன மீனா ஒரு பொறுமையாக பேசு அப்படின்றாங்க. இல்லை அத்தை மாமா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, அத்தை மாமா என்னை மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஒரு உண்மையை உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன், இவங்க போட்டதில் வந்து 8 பவுன் தான் தங்கம், இது எல்லாமே கவரிங் நகை தான் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டால் கோமதி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. சரவணனுக்கு தலையே சுத்துது, என்ன பண்ணுறதே தெரியல. பாவம் இந்த சரவணை பார்க்க எவ்வளோ கம்பீரமாக ராஜா மாதிரி இருந்தான். இந்த பையன் இந்த ஸ்டேஷனுக்கு கோர்ட்டுக்கு அலைஞ்சிலேருந்து பாவம் அப்படியே சொங்கி போயிட்டான். அந்த பையன் என்ன சொல்கிறதுன்னு தெரியாத அழுது அவன் மூஞ்சி பார்க்கறதுக்கே முடியல மக்களே. இந்த சரவணன் மூஞ்சி பார்க்கவே முடியல. பையன் எவ்வளோ ராஜா மாதிரி இருந்தான். இந்த பொண்ணை கட்டிட்டு ஒரே அல்லோல் பட்டுட்டு இருக்கான், ஒரே வலி வேதனையோடு இருக்கான். அதுலேருந்தே மீண்டு வரல. இதில் போட்ட நகையும் ஃப்ராடா, எத்தனையோ பொய் சொல்லியிருக்காங்க, எதிரையும் பொய்யான்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க.
நம்ம போலீஸ் அம்மாவும் என்ன பண்றாங்க, "என்னடா இது? என்ன பேசுறீங்க நீங்க? என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு" கேட்குறாங்க. நான் சொல்லட்டா? எல்லாமே நான் மன்னிச்சிடுங்க. எனக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷன் நடந்தது மேடம். அந்நேரத்துக்கு வந்து தங்கமயிலும் அவங்க அம்மாவும் மேல பேசிட்டு இருந்தாங்க. தங்கமயிலு அக்கா சொன்னாங்க, "அம்மா நம்ம போட்டதெல்லாம் கவரிங் நகை. எனக்கு நீ போட்டதெல்லாம் கவரிங் நகைன்னு இது வீட்ல தெரிஞ்சா நான் வாழவே விட மாட்டாங்கம்மா. எவ்வளோ பொய் சொல்லி நான் ஏமாத்திட்டேன். இதுல இந்த வேற பொய் சொல்லணுமா? எனக்கு பயமா இருக்குமான்றாங்க." "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டி. அம்மா இருக்கேன்ல. இந்த நகை வந்து கவரிங்ன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா தானே, நீ பீரோலயே வச்சிரு, கழுத்துல போட்டுக்காதன்னு சொல்லிடுறாங்க. இத மீனாவும் ராஜும் கேட்டுர்றாங்க. எங்கள பார்த்து ஷாக் ஆயிட்டு, எங்க கால்ல விழாத குறையா கையெடுத்து கும்பிட்டாங்க மேடம். தயவு செஞ்சு எங்க பொண்ணு வாழ்க்கம்மா, இத மறைச்சுதாம்மா நாங்க கல்யாணம் பண்ணோம். தயவு செஞ்சு சொல்லிடாதீங்கன்னு சொன்னாங்க மேடம். இதெல்லாம் மறைச்சிட்டோம் நாங்க தான். சரி குடும்பத்துல பிரச்சனை வருமே, ஒரு வாழ்க்கை போயிடுமேன்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு நாங்க 2 பேரும் நல்லது தான் பண்ணோம் மேடம். ஆனா கடைசியில வந்து இவங்க பண்றது எல்லாமே தப்பா தான் இருக்கு. எவ்வளோ பொய் சொன்னாங்க. இவ்வளோத்தினால இத்தனை பொய் சொன்னா எங்களுக்கு தெரியாது. இது ஒரு பொய் மட்டும் தான் நாங்க நெனச்சோம். இப்போ இதோட சேர்ந்து எவ்வளோ பொய் பாருங்க மேடம்னு சொல்லிட்டு, மீனா வந்து அந்த போலீஸ் அதிகாரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. வந்து ஒரே ஆணித்தரமா என்ன பண்றாங்க, "இல்ல மேடம் நாங்க போட்டது வந்து 80 பவுனும் தங்கம் தான் மேடம்ன்ட்டு" அடிச்சு சொல்றாங்க. இதுக்கு ஒரே சாட்சி வந்து தங்கமயில் தான். தங்கமயில கூட்டின்னு வந்து தான் இவங்க எல்லாமே நிறுத்தி என்ன விஷயம்னு கேட்கணும். தங்கமயில் ஏற்கனவே அவங்க அம்மா பேச்சு கேட்டுன்னு கோர்ட்ல பொய் தான் சொல்லி இவ்வளோ வேலை பண்ணாங்க. இந்த விஷயத்திலயும் வந்து பொய் சொன்னாங்கன்னா, பாண்டியன் குடும்பம் என்னதான் பண்ணும்னு தெரியல. 80 பவுன் நகையும் இவங்க கிட்ட குடுக்கணும். இவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, இந்த 80 பவுன் நம்ம வாங்கிட்டு போயிடலாம். இவங்க கிட்ட ஏமாத்தி, போயிட்டு நம்ம மயிலுக்கு நகையெல்லாம் போட்டு வேற இடத்துல கூட கல்யாணம் பண்ணி குடுக்கலாம் அப்படின்னு மனச மாத்த தான் இந்த பொம்பள தேவையில்லாம பிளான் பண்ணிட்டு இருக்கு. இதுலேருந்து எப்படி மீட்டு வருவாங்க தெரியல. இதுக்கு சாட்சியா ராஜியும் வரணும், மீனாவும் வரணும். தங்கமயில் தாங்க மெயினா வரணும். தங்கமயில் இதில சொல்றதுல தான் இருக்கு உண்மைன்னு. தங்கமயிலும் இல்ல நாங்க 80 பவுன் தான் போட்டோம். இவங்க 2 பேரும் பொய் சொல்றாங்கன்னா அவ்வளோதான். தங்கமயில் வாழ்க்கையும் க்ளோஸ். அவங்க அம்மா பேச்சு கேட்டு சரவணன் கூட வாழ்ற வாழ்க்கையே அவங்க மறந்துடணும். எப்படியும் அவங்க தலைமான அடமானம் வச்சு கூட அந்த நகைய பணமும் திருப்பி குடுத்துறாங்க வச்சுங்க. அந்த அம்மாவோட வாழ்க்கையே வீணா தான் போகுது. இதனால கண்டிப்பா மீனாக்கும், ராஜிக்கும் செம்ம டோஸ் இருக்கு. அவங்கவங்க புருஷன் என்னென்ன டோஸ் குடுக்க போறாங்கன்னு தெரியல. இதோட இந்த எபிசோடு முடியுது மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வார வீடியோல உங்கள சந்திக்கிறேன். ஏற்கனவே கோமதியும், பாண்டியும் அந்த குடும்பம் ஒரு ஆடு ஆடி போய் நிக்கிறாங்க. இத்தனை பொய் இல்லாம இந்த விஷயம் கேள்விப்பட்டுன்னு அவங்க என்னதான் தாங்கிப்பாங்க, என்னதான் பண்ண போறாங்க தெரியல. தயவு செஞ்சு மக்களே என் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.